ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி லஞ்ச் என்ன சமைக்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். காலைல நான் நேரமே எழுந்திரிச்சு துணி துவைக்கிற வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு சின்ன சின்ன க்ளீனிங் வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னியும் தான் வச்சுருந்தேன். வீட்டுக்காரர் அப்படியே சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு போயிட்டார். அவர் காலைல டெய்லியுமே டீ காஃபி குடிக்க மாட்டார். அதனால் டீக்கு பதிலாக அந்த பால் கிளம்ப போகிறப்ப அப்படியே குடிச்சிட்டு கிளம்பிடுவார். சன்விக்கு இட்லி சட்னி தான். அவங்களும் அப்படியே சாப்பிட உட்கார வச்சாச்சு. அவங்க ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்படியே ஊட்டிட்டு நான் நம்மளால் மதியம் சமைக்கிற வேலைக்கு நான் வந்துட்டேன். சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா நான் மாமியார் வீட்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் கருணக்கிழங்கு. அதுதான் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சு வாழைத்தண்டு பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். காலைல சமைச்ச பாத்திரம் அப்படியே இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு தூங்க வச்சுட்டு அப்படியே சமைக்கிற வேலையும் வந்தாச்சு. வாழைத்தண்டு பொரியலுக்கு அப்படியே நைஸாக கட் பண்ணலான்னு அப்படியே சரி உட்காந்துட்டேன். நான் வாழைத்தண்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே அருவாமனையில் வச்சு தான் நான் கட் பண்ணுவேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்குவோம். அவங்க புதுசாக கார் வாங்கிட்டாங்க, நம்மக்கிட்ட அந்த கார் இல்லையே, அந்த மாதிரி நம்ம கார் வாங்கணும். அவங்க இது மாதிரி புதுசாக கோல்டு வாங்கியிருக்காங்க, நம்மளும் இதே மாதிரி கோல்டு வாங்கணும். நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் வச்சுருக்கிற மாதிரி பொருள் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி இயல்பாக நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்கும். அடுத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுவோம். அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு காட்டில் மயிலும் குயிலும் வாழ்ந்தாங்களாம். அந்த மயில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகான நிறைய வண்ணங்களோடு இருந்துச்சான். அது பார்த்தா தோகை விரித்து நல்லா டான்ஸ் கூட ஆகணும். ஆனால் அந்த மயிலுக்கு குரல் வளம் ரொம்பவே திக்காக கட்டையாக இருந்துச்சாம். அதே காட்டில் வாழ்கிற அந்த குயிலுக்கு பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருமை நிறமாக இருந்தாலும் அதோட குரல் வளம் ரொம்ப இனிமையாக இருந்துச்சாம். அது அப்படியே கூவுறது ரொம்ப பாட்டு மாதிரி இருந்தோடனே இந்த மயிலுக்கு அந்த குயிலோட குரல் வளம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுதான். அந்த குயில் மட்டும் இவ்வளோ அழகாக கூவுது, அதோட குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது, நம்மளோட குரல் ரொம்ப கட்டையாக இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும் இந்த கூவுற திறமை இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த மயில் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். உடனே போயிட்டு அந்த ஏஞ்சல் கிட்ட போய் கேட்டுச்சான், ஏஞ்சல் ஏஞ்சல் எனக்கு இந்த குயில் மாதிரியே குரல் இனிமையான குரலை எனக்கும் கொடுங்க, நானும் அழகாக கூவணும், என்கிட்ட அந்த திறமை இல்லை, அந்த குயிலோட கூவுறது அது பாட்டு மாதிரியே இருக்குது, எனக்கு அதோட குரல் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட குரலையும் இனிமையானதாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் கிட்ட இந்த மயில் கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஏஞ்சல் என்ன சொன்னிச்சான், மயிலே மயிலே உனக்கு நீ நிறைய கலர் கலரான வண்ணங்களோட பார்க்க மிகவும் அழகாக இருக்க, அது இல்லாமல் நீ நல்லா தோகை விரித்து டான்ஸ் கூட அழகாக பண்ணுற, அது உனக்கிட்ட உள்ள தனித்துவமான திறமை. மயில் குயில் பாரு பார்க்குறதுக்கு கருமை நிறமாக இருக்கும், அதோட குரல் இனிமையாக இருக்குது, அது அதனுடைய தனித்துவமான திறமை. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நாம் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட அது இருக்குது இது இருக்குது நம்மக்கிட்ட அது இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. உனக்கிட்ட இருக்கிறத நினச்சி நீ சந்தோஷமாக இரு, இதுதான் உன்னுடைய திறமை அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் அனுப்பிச்சிருச்சாமா. உடனே இந்த மயிலுக்கும் பாடம் புகட்டினதுனால அதுவும் புரிஞ்சிட்டு சரி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சான். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நாம் அடுத்தவங்கள்ட்ட அது இருக்குது இது இருக்குது, அது அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரியே நம்மளோட இதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை ரொம்ப அனுபவித்து ஜாலியாக ஒவ்வொரு தருணங்களையும் மகிழ்ச்சியோட வாழ்க்கையை நாம் பயணம் பண்ணிட்டு போகணும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணோம்னாலே அது கண்டிப்பாக ஒரு சங்கடத்தில் தான் இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நாம் சந்தோஷமாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கருணக்கிழங்கு குழம்பும் அப்படியே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி கருணக்கிழங்கு நம்ம தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா புளிக்கரைசலை ஊற்றிடணும் மசாலாவை சேர்த்து. அப்போ தான் அந்த அரிக்கிற தன்மை கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம புளி அப்பயே ஊற்றிட்டு மசாலா போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக
தேங்காய் அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த அரிப்பு சுவை இல்லாமல் இருக்கும். கருணக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் ரொம்பவே ஒரு மெடிசனான ஒரு இதாக இருக்கும். இது வந்து பைல்ஸ் இருக்கிறவங்க கருணக்கிழங்கு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து மெடிசன் இல்லாமல் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள் ரொம்பவே ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். குழம்பும் நல்லாவே கொதிச்சிருச்சு. கருணக்கிழங்கு குழம்பு சூப்பராக வந்துருந்துச்சு, அரிப்பு எதுவுமே இல்லாமல். அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு இருந்த பாத்திரம்லாம் அப்படியே கையோட விலைக்கு போட்டுட்டேன். பாத்திரமும் கழுவி முடிக்கிறதோட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரும் அப்படியே டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டார். லஞ்சுக்கு எப்போதும் வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்படியே லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் எடுத்து வச்சு பரிமாறலான்னு சொல்லி அப்படியே அந்த வேலையும் நான் பார்த்துட்டேன். பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. எழுந்திரிச்சோன்னே அவங்களுக்கு அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.